காலையில் எழுந்து காலேஜுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுல்லாக அமக்கலம் பண்ணிவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எந்த நேரமும் ஃப்ரெண்ட்ஸ் கூட மெசேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்க ஒரு யதார்த்தமான ஒரு பையன். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் அம்மாவாகவும் வாட்ஸ்அப் அப்பாவாகவும் மாறிட்டுருக்க காலகட்டம் அது. இப்போ உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். யாரோட அன்புக்காக நம்ம காத்துட்ருக்க இந்த காலகட்டத்தில் நம்மளோட அன்புக்காக 2 பேர் எந்த நேரமாக காத்துட்ருக்காங்க. நம்மளோட அம்மா, நம்மளோட அப்பா. அம்மாவோட அன்பு நான் சொல்லி தான் புதுசாக ஆகணுன்ற அவசியம் இல்லை. என் பையன் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா காத்துட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் வந்து ஒரு ஃபன்னி டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம சிரிச்சிட்ருப்போம். அதை பார்த்த அம்மா என் பையன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கான்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுவான். அப்பா 24 மணி நேரமும் ஃபோனும் கையுமாகவே சுற்றிட்டுருக்கான் என் பையன், அவனோட வாழ்க்கை என்னத்துக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்ருக்கார். உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட வாழ்க்கையோட முக்கால்வாசி மணி நேரத்தை நம்மளோட சோஷியல் நெட்வொர்க்கில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் அம்மா கூட உட்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி அம்மா கூட அடித்து பிடிச்சி ஜாலியாக கலாச்சு வாழ்க்கையை ஜாலியாக்குங்க. அம்மாவுக்கு இதை தாண்டி என்ன தேவை? அப்பா கூட தோள் மேலே கை போட்டு, அப்பா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, வேலை எப்படி போயிட்டுருக்கு, இதை கேளுங்க. இதை தாண்டி அப்பா வேறு என்ன எதிர்பார்த்துட போகிறாரு? நம்மளுக்கு அம்மா அப்பா இருந்தோம், அவங்களோட அன்பை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கிறதில்ல. நிறைய பேர் அப்பாவோடையும் அம்மாவோட அன்பையும் மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லாத டைமில் ஃபீல் பண்ணுறதோட இருக்கிறப்போ அதோட உணருங்க. அவங்க கூட டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்க கூட பேசுங்க. இது என் அப்பா அம்மாவுக்கு நான் இன்றைக்கி எடுக்கிற முடிவு. தேங்க்யூ. லவ் யூ அம்மா. எப்போவுமே லவ் யூ அப்பா.